இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம்னு கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் தயாராயிட்டாங்க. அதனால் யார் யாரை கட்டம் கட்டி ஓட விடணும், யார் யாரை வெற்றி கோட்டைக்கு அனுப்பணும்னு தீவிரமாக யோசனை மேலே யோசனை நாடு முழுவதும் ஆரம்பிச்சிருச்சு. துண்டக்கான துணியை காணோம்னு திருவாளர் வாக்காளர்களை விரட்டி ஓட விட்டு ஓட்டு கேட்டு எப்படியாச்சும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை எட்டி பிடிச்சிடலாம்னு அரசியல் கட்சிகள் களமிறங்க தேர்தல் பரபரப்பும் பத்திக்கிடுச்சு. இதில் முதல் அணி ஜெயிக்குமா, ரெண்டாவது அணி ஜெயிக்குமா, அவங்க 2 பேரும் வேணாம்னு புதுசாக கிளம்புன அணி ஜெயிக்குமா, எந்த அணியிலையும் சேராமல் தன்னந்தனியாக நிற்கிறாங்க ஜெயிப்பாங்களான்னு குழப்பமும் கிலோ கணக்கில் எகிரி போய் கிடக்குது. வரப்போகிற தேர்தலுக்கு வண்டி பிடிச்சி டெல்லிக்கு போகிறாங்களோ இல்லையோ, மைக்கை பிடிச்சி தெரு சண்ட அளவுக்கு மல்லு கட்டு தூள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அத்தனையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்கோம், பார்த்து ரசிங்க. தண்டனக்க 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 தண்டனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். செய்தி கொள்ளை செய்தி கொலை செய்தி கொள்ள செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு ஏது நீ பாரு. அறிவிப்பு 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 தேர்தல் தேதி அறிவிப்பு. மக்களவை தேர்தலுக்கு நாள் குறிச்சாச்சு. 3 3 6 6 3 9 9 கட்ட தேர்தல் என்பதுதான் இன்று தகவல். நம்ம ஊர்ல என்னைக்குப்பா தேர்தல்? தமிழக புதுவை 40 தொகுதிக்கும் ஒரே நாளில் தேர்தல். ஏப்ரல் 24 என அறிவிப்பு. சரிதான். ஆலந்தூர் சட்டசபை தொகுதிக்கும் அதே நாளில் இடைத்தேர்தல். அப்போ அங்க 2 ஓட்டு போடணுமோ? வேட்பாளருக்கு டாட்டா காட்டும் நோட்டா பட்டன் அறிமுகம். வேட்பாளர் பிடிக்கலன்னா நோட்டாவுல குத்திர வேண்டியதுதான். அணி அணி கூட்டணி திமுக தலைமையில் தனி அணி. கூட்டணிக்கு பேர் என்ன? ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயரிட்டிருக்கிறார். கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு முடிந்தது. தேர்தலுக்கு தயாரா திமுக அணி? நாளையிலிருந்து தேர்தல் பணி தொடங்கும். தப்பு 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 தப்பு, ஜே சொன்னது தப்பு. மத்திய அரசு மீது 10 துரோகம் என்று பட்டியல் போட்டது தப்பு. காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் ஞானதேசிகன் மறுப்பு. உதயம் 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 புதிய மாநிலம் உதயம். ஆந்திராவை 2ஆக பிரித்து தெலுங்கானா உதயம். ஜூன் 2ஆம் தேதி பிறக்குது தெலுங்கானா பேபி. முன்னாள் டெல்லி முதல்வர் ஆளுநராக நியமனம். தில்லி ரயிலை பிடித்து கேரள மாநிலம் பயணம். தெற்கே வந்த தீட்சித் கேரள மாநில ஆளுநர். ஐநா அவையில் தீர்மானம். இலங்கைக்கு எதிரா தீர்மானம். அமெரிக்கா வரைந்தது தீர்மானம். சர்வதேச விசாரணைக்கு தீர்மானத்தில் வலியுறுத்தல். திருப்தி இல்லா தீர்மானம். தமிழர் அமைப்புகள் எதிர்ப்பு. ஜப்பான் நாட்டு அணுவுலை புகுஷிமா அணுவுலை. சுனாமி புகுந்த அணுவுலை பாதிப்புகள் படமாக வெளியீடு. உண்மை காட்சிகள் படமாக ஜப்பானில் வெளியீடு. நியூசிலாந்தில் வெள்ளம். வீதி எங்கும் வெள்ளம். மிதக்குது மிதக்குது. யூசி. நீரில் மிதக்குது. யூசி. மீட்பு பணிகள் தீவிரம். சூப்பரான செய்தி நம்ம செய்தி. இலங்கை சிறையில் அடைபட்டு கிடக்கும் 153 தமிழக மீனவர்களையும் உடனே விடுவிக்க உரிய நடவடிக்கை காலாகாலத்தில் எடுக்க வேண்டும் என பிரதமருக்கு முதல்வர் மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளதாக காதை கடிக்கிறார் நமது தகவல் தொடர்பு செய்தியாளர். தனி ஈழம் அமைய பொது வாக்கெடுப்பு நடத்தும் வகையில் புதியதாய் ஒரு தீர்மானத்தை வரைந்து இந்தியா சார்பில் ஐநா மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என திமுக தலைவர் திருவாளர் மு.க. தெரிவித்துள்ளதாக விரைவு செய்தியை தாமதமாக பிரிக்கிறார் நமது அறிக்கை செய்தியாளர். இறுதி முடிவை உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஓரிரு கட்சிகளின் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பதால் ஓரிரு நாளில் கூட்டணி பற்றி அறிவிப்போம் என்று தமிழக பாஜக கூறியதாக குழப்பத்தில் குதிக்கிறார் நமது கூட்டணி உறவு செய்தியாளர். எங்களுடைய அகில இந்திய தலைவர்களோடு பேசி நாளை
அல்லது நாளை மறுநாள் காலைக்குள்ளாக முழுமை பெற்ற ஒரு செய்தி உங்களுக்கு கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 40 தொகுதிகளுக்கும் 124 பேர் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக இலக்கட்சி செய்தியை விவரிக்கிறார் நமது ராயப்பேட்டை செய்தியாளர். டெல்லி முதல்வர் பதவியை உதறிவிட்டு தேர்தல் பரப்புரையில் குதித்துள்ள கெஜ்ரிவால் குஜராத் முதல்வர் மோடி சொல்வதெல்லாம் உண்மையா, அந்த ஊர்ல இன்னதான் நடக்குது என ஆய்வு செய்ய சென்றுள்ளதாக நமது அகமதாபாத் செய்தியாளர் ஸ்கேன் செய்கிறார் என்று கூறிக்கொண்டு அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். சினிமா படம் எடுத்து திரையில் ஓடுனா தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர்கள் எல்லாருக்கும் கொண்டாட்டமாக இருக்கும். படம் ஓடாமல் படுத்துக்கிட்டா திண்டாட்டமாக போயிடும். நல்ல சினிமா எடுத்து பாராட்டு, பத்திரம், விருது, பதக்கம்னு அள்ளி குவிச்சா அதை விட சந்தோஷம் வேற என்னங்க இருக்க முடியும்? திரையுலகத்தோட கனவே ஆஸ்கார் அவார்டு தானே. அதை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஆஸ்கர் விருது வாங்குறது தாங்க நம்ம நடிகர்களோட அதிகபட்ச கனவு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு சம்பாதிச்சு ஆடி கார் வாங்கிடுறாங்களே தவிர ஆஸ்கர் வாங்க முடியல. ஏன்னா அது எந்த கார் ஷோரூம்லயும் கிடைக்கிறது இல்லைல்ல. இப்படி வெறும் ஜோக்குக்கு சொன்னாலும் ஆஸ்கர் விருதுகளை வாங்கி இந்தியாவோட பெருமையை உயர்த்தினவங்களும் இருக்காங்க. இப்போ 86வது ஆஸ்கர் விருதுகள் பத்தி பார்ப்போம். சிறந்த படமா தேர்ந்தெடுக்கப்பட்டது 12 Years a Slave. அமெரிக்காவில் கருப்பின மக்கள் மீது திணிக்கப்பட்ட அடிமைத்தனத்தை ஆவணமாக்கின படம். கருப்பின மக்களோட கருப்பு பக்கங்களை பதிவு பண்ணினதாலேயே இந்த படத்துக்கு ஆஸ்கர் கிடைச்சிருக்கு. எதிர்பார்த்தது மாதிரியே எக்கச்சக்க அவார்டுகளை அள்ளி இருக்கு கிராவிட்டி. 1 இல்ல 2 இல்லைங்க, சிறந்த இயக்குனர், ஒளிப்பதிவு, எடிட்டிங், விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு 7 அவார்டுகளை அள்ளி இருக்கு கிராவிட்டி. போன வருஷம் வரை கூட்டம் கூட்டமா குழந்தைகளோட குடும்பத்தோட பார்த்த படமும் இதுதான். விண்வெளியில நடக்கிற சாகசங்களையும் சங்கடங்களையும் தத்ரூபமா சித்தரிச்ச படம். டல்லாஸ் பயர்ஸ் கிளப் படத்துல நடிச்ச ஹீரோ மேத்யூ மெக்கானகேவுக்கு தான் இந்த வருட சிறந்த நடிகர் விருது. HIV பாசிட்டிவால பாதிக்கப்பட்டு 30 நாள்ல மரணத்தை எதிர்கொள்ளும் மனிதரா நடிச்சிருந்தாரு மேத்யூ. சிறந்த நடிகை விருது ப்ளூ ஜாஸ்மின் படத்துல நடிச்ச கேட் பிளாங்கெட்டுக்கு கிடைச்சது. சிறந்த திரைக்கதைக்கான விருது வாங்கியிருக்கிற ஹெர் படமும் ஆடியன்ஸ் கிட்ட அப்ளாஸ் வாங்கின படம் தான். இது ஒரு புதுமையான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்ங்க. தனிமையில தவிக்கிற ஒருத்தனுக்கும் பெண் குரல்ல பேசுற கம்ப்யூட்டர் ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கும் உள்ள காதல் தான் இந்த படம். சிறந்த வெளிநாட்டு படத்துக்கான விருதை தி கிரேட் பியூட்டிங்கிற இத்தாலி படம் தட்டிக்கிட்டு போயிடுச்சு. இந்தியாவிலிருந்து ஆஸ்கருக்கு போன படம் குட் ரோட். ஆனா அதுக்கு ரொம்ப பேட் டைம். பாவம், எந்த அவார்டும் கிடைக்கல. நம்ம கிட்டையும் ஆஸ்கர் வாங்குற மாதிரியான கதையோ திறமையான கலைஞர்களோ இல்லாம இல்லைங்க. ஆனா இப்ப கமர்ஷியல், பாக்ஸ் ஆபீஸ், வியாபாரம் இப்படி பல விஷயங்கள் நடுவே மாட்டிக்கிட்டு நம்ம இந்திய சினிமா தவிக்கிறதால தான் ஆஸ்கர்களுக்கான கதைக்களங்கள் இல்லாம போயிடுச்சு. ஆனாலும் இளம் தலைமுறை படைப்பாளிகள் அந்த இடைவெளியை பூர்த்தி செய்வாங்கன்னு நம்புவோம். கடந்த 10 வருஷ ஆட்சியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்ன சாதனை செஞ்சாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுங்களா? நாட்டுக்கு என்னென்ன நல்லது செய்யலாம், என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் தீட்டலாம் அவங்க யோசிச்சதை விடங்க எப்படி கொள்ளையடிக்கலாம் அவங்க யோசிச்சதாங்க அதிகம். இந்த 10 வருஷத்தில் பெட்ரோல் விலை எத்தனை ஏற்றினாங்கன்னு அவங்களுக்கே தெரியாங்க. ஆட்சி பண்ணுறாங்களாம். இது எல்லாத்துக்கும் மேலே உள்நாட்டு பாதுகாப்பில் அவங்க கவனம் செலுத்தலாங்க. அதனால தான் பாருங்கள், சீனா மாதிரி நாடெல்லாம் நம்ம எல்லைக்குள்ளே பூந்து நம்மளே பயமுறுத்திட்டு இருக்காங்க. அண்ணாச்சி, ஏன் இப்படி காங்கிரஸ் மேலே கடுப்பாய் பேசுறது நான் இல்லை, ஏன் பாரதிய ஜனதா வேட்பாளர் அதாங்க மோடி இருக்காங்களா, அவங்க தான். நரேந்திர மோடிக்கு என்னங்க தெரியும்? நாட்டை பற்றி தெரியுமா? பொருளாதாரத்தை பற்றி தெரியுமா? நாட்டு மக்களை பற்றி அவருக்கு என்னங்க தெரியும்? அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் காங்கிரஸ் கட்சியோட தலைவர்களை எப்படியெல்லாம் திட்டலாம், காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் மட்டம் பண்ணலாம், இந்த ஒரு விஷயம் தாங்க அவருக்கு தெரிஞ்சுது. இதை தவிர்த்து ஒன்றுமே தெரியாதுங்க அவருக்கு. ஆமாம், இப்படி கோபமாக பேசுனது நான் இல்லைங்க, மத்திய அமைச்சர் நாராயணசாமி தாங்கோ. பல்லான் பல்லான் பல்லான். ஒரு காலத்தில் சினிமாவில் நடிக்கிறதே கேவலமாக நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க, டாக்டரு, வக்கீலு, பணக்காரங்க, பணம் இல்லாதவங்க, பைலட்டு எல்லாம் படம் நடிக்க வந்துட்டாங்க. ஆனால் படம் தான் ஓடவே மாட்டேங்குது. 4 மாதத்தில் 200 கோடி அப்படியே நஷ்டமாகிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்கப்பா. அப்படி நான் சொல்லிங்க, நம்ம தயாரிப்பாளர் சங்கம் இருக்குல்ல, அதோட தலைவர் KR அவர் சொல்லிக்கிறார், மதவாத கட்சிகளோடு கூட்டணி கிடையாதுன்னு திமுக சொன்னதுக்கு அப்புறமும்
பாஜகவோடு கூட்டணி சேருவீங்களா பாஜகவோடு கூட்டணி சேருவீங்களான்னு கேட்குறது அந்த கட்சி மதவாத கட்சி தான்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரியே இருக்குது. அதனால் தேர்தலுக்கு அப்புறமா ஒரு கூட்டணி உருவாகும். அதில் நாங்கள் எந்த பக்கம் இருக்கிறோன்னு அப்போ சொல்லுவோம். இதை நான் சொல்லுங்க, நம்ம திமுக தலைவர் கருணாநிதி சொல்லியிருக்காரு. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். இந்தியா ஏழை நாடு இல்லைங்க, ஏமாளி மக்கள் ஏழையாக இருக்கிற நாடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம நாட்டில் வந்து ஏகப்பட்ட செல்வங்கள் கொட்டி கிடக்குது. ஆனால் என்ன, அந்த செல்வங்கள் எல்லாம் சில அம்பானிகளும் சில பிர்லாக்களும் தங்களோட பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால தான் நாம் இன்னும் ஐயா இந்தியா ஏழை நாடு, இந்தியா ரொம்ப ஏழை நாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உண்மையை போட்டு வச்சது நான் இல்லைங்க, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் தா பாண்டியன். ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். சாதனை மேலே சாதனை செஞ்சால் எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். நல்ல காரியத்தில் சாதனை செஞ்சு முதலிடத்தில் வந்தால் சந்தோஷம். நாட்டுக்கு உதவாத காரியத்தில் முதலிடத்தில் வந்தா என்ன, கடைசி இடத்துல வந்தா என்ன, அதுக்கும் பட்டியல் போடுறாங்க. பொருளாதாரத்தில் முதலிடம், விவசாயத்தில் முதலிடம், கல்வியில் முதலிடம் மாதிரி இப்போ கலவரத்தில் முதலிடம், குண்டு வெடிப்பில் முதலிடம், ஊழலில் முதலிடம்னு விதவிதமாக பட்டியல் போட்டு பட்டையை கிளப்புறாங்க. அதாங்க இன்றைய கேலி சித்திரம். கார்ட்டூன். எனதருமை வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற தேர்தலிலே நாங்கள் மட்டும் ஆட்சியை பிடித்தால் இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுப்போம். போன ஆட்சியிலும் மின்வெட்டு இருந்தது, அதற்கு முந்தைய ஆட்சியிலும் மின்வெட்டு இருந்தது. ஆனால் உங்களின் பொன்னான வாக்குகளை வருகின்ற தேர்தலிலே எங்கள் கட்சிக்கு அளித்தீர்களே, ஆனால் மின்வெட்டையே வெட்டி வெளிச்சத்தை கொடுப்போம். அதிக அளவிலே மின்சாரத்தை தயாரித்து அமெரிக்காவிற்கே சப்ளை பண்ணும் ஒரே ஒரு திறமையும் சக்தியும் யுக்தியும் படைத்த ஒரே ஒரு கட்சி நாங்கள் தான். கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு, கிளியை வளர்த்து பூனைக்கிட்ட கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. ஆமாம், கிளியை வளர்த்து பூனை, கிளியையும் மனுஷன் வளர்க்குறான், ஆமாம், பூனையையும் மனுஷன் வளர்க்குறான். ஒரே வீட்டில் பூனை கிளியை தின்னுபிடும். சில பேர் சொல்லுவான் மயில் தேசிய பறவை, ஆமாம், கிளி ஜோசிய பறவை. ஆமாம், இப்படி வளர்ப்பு பிராணிகளில் விதவிதமாக வளர்க்குறது உண்டு. ஆனால் அந்த நாய்ங்கிறது இருக்க, இப்போ பூனை இருக்குன்னா அது வளர்ப்பு பிராணியாக வீட்டில் இருக்கும். ஆமாம், அதுவும் இப்போ நிறைய டவுன் நகரங்களில் சுத்த ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வளர்ப்பு பறவை வளர்க்கலாம். நாய் இருக்க வளர்ப்பு பிராணியாக வளர்க்குறதுக்குன்னு சில நாய் இப்போ வந்துருச்சு. அது அழகாக இருக்கணும், ரகரகமாக வெளிநாட்டுகள்லேருந்து கிராஸ் பண்ணி அதை பண்ணி நாய் மாதிரியே இல்லை, ஆனால் நாய்ங்கிறான். ஒரு நாய் இருக்குது
உடம்பு முழுக்க முடியா இருக்கு. ம். அது என்ன பண்ணும்? குலைக்காது, கடிக்காது, அவ்வளோதான். ஆனால் எதுக்குடானா வளர்க்குறோம் நாய். ஒரு ஜாலியா நாய்ங்கிறது ஒரு காலத்தில் மனுஷன் வந்து பாதுகாப்புக்காக வச்சுக்கிட்டான். மோப்ப சக்தி உள்ளது. நாய் எப்போதுமே எப்படி சுற்றி தான் படுக்கும். ஏன் சுற்றிட்டு படுக்குதுன்னா, ஒரு இடத்துல படுக்குதுன்னா காற்று வர்ற எதிர் திசையில் தான் படுக்கும். அதுக்கு வாசனை ரொம்ப முக்கியம். சுவாசிக்கிறது ரொம்ப எவ்வளோ காலம் வேணாலும் அந்த வாசனை அப்படியே நாய் வந்து வச்சுருக்கும். இதெல்லாம் நாய் பழக்கப்படுத்தி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாய், சில நாய் வளர்க்குறதுக்கு சில பேர் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. நாய் வளர்க்குறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி. ஆமாம், அதுக்கு ஊசி போடணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கான சாப்பாடு செலவு. ஆமாம். அப்புறம் நாய் கண்காட்சி வேறு. அதுக்குன்னு நாய் கண்காட்சி, ஓட்டப்பந்தயம்லாம் வைக்கிறாங்க. ஆமாம், ஓட்டப்பந்தயம்லாம் வச்சு அதை தாண்டுது, இதை தாண்டுது. இவன் பண்ணுற சேட்டையை அப்புறம் அதுக்கிட்ட சொல்லி கொடுத்து அதை செஞ்சு பார்த்து இவன் ரசிக்கிறது. ஆமாம். இன்னும் கிராமத்தில் ஒன்று போதும், நாய்க்கு வேலையும் இல்லை, அதை போல் அலைச்சலும் இல்லைம்பாங்க. நாயை பாருங்க ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கே போகிறேன்னு கூப்பிட்டு கேளுங்க, அதுக்கு தெரியாது. எங்கேயோ போயிட்டு சும்மா போயிட்டு திரும்பி ஒரு போஸ்ட் மரம் போதும், திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். அவ்வளோதான். நாய்க்கு வேலையில் நிற்க நேரம் இல்லை. நிற்க நேரம் இல்லை, அலைஞ்சிக்கிட்டே இருப்பா அவங்க. இப்படி தான். இப்போ நகரங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ கிராமத்தில் தெரு நாயின்னு இருக்காது. ஆமாம், நாய் தான் அது. தெரு நாயின்னு யாரும் தெருவே இல்லாத போது தெரு நாய் எப்படி இருக்கும்? அங்கே தெருவே இல்லைல்ல. தெரு இருக்கும், அது தெருவுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு நாய், அந்த வீட்டில் தெரு நாயின்னு வந்தால் கூட யார் வீட்லையாவது சாப்பாடு போட்டுருவாங்க. 4-5 வீட்லையாவது அது சாப்பிடும். அது ஆமாம், 4 வீட்டு செல்ல பிள்ளைம்பாங்க. ஆமாம், நாய் அது பாட்டுக்கு எங்கேயாவது சாப்பிட்றோம். நகரத்தில் யார் சாப்பாடு போடுவா? இங்கேயே மனுஷனே ஆளாக பறக்கிறான். ஆமாம், தெரு நாய் அது பாட்டுக்கு அலையுது. வண்டியில் போகிறவன் போகிற வேகத்தில் நாய் என்ன பண்ணுவோம்னா அப்படி இப்படின்னு ஆட்டி விட்டு இவன் போயிடும், அது போயிடும். இவன் விட்டான்னு வச்சுங்க, இவன் காலி. ஆமாம், அது நாய் அவ்வளவு படுத்திடும். ஆனாலும் சில நாய் இப்போ பெரிய வண்டியில் அடிபட்டுச்சுன்னா செத்து போகும். ஆமாம், இறந்துடும். அது இதுக்கு என்ன பண்ணுறது? எங்கேயாவது நல்ல மனுஷங்க பார்த்து ஒரு குட்டி கிடைச்சா கூட ஃபோன் பண்ணி ப்ளூ கிராஸ்க்கு ஆட்டோ பிடிச்சி கொண்டு போகிறவங்களாம் இருக்காங்க. சொந்த செலவில் ஆமாம், ஆட்டோ பிடிச்சி கொண்டு போய் விடுறவங்களாம் இருக்கிறாங்க. இலகிய மனசு செய்வாங்க. எல்லாருமே அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் அப்படி கல் எடுத்து, எனக்கே பிஸ்கெட் இல்லை, உனக்கு பிஸ்கெட் போடணும். நாயை கண்டா கல்லை காணணும். ஏன்னா நாயை பார்த்தா கல் எடுத்து அடிக்கணுன்னே பழகி வச்சிருக்கான். தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு, தப்பாக புரிஞ்சு நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும்னு ரெண்டையும் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காங்கள. அது மாதிரி எல்லாருமே அது பண்ணுவாங்க. இப்போ நகரங்களில் இருக்க தெருநாய்க்கு என்னடா பண்ணுறதுன்னா, வியாதி கடிச்சு வச்சிருது, வியாதி வந்துடுது. அந்த நாய்களுக்கு ஒரு கண்ட இடத்துல இறந்து கிடக்குது அடிபட்டு. சில சமயம் பெருகிடுது நிறையா. ஆமாம், என்ன பண்ணுறது? மனுஷனே தான் பெருகிறான். ஆமாம், அது வேறங்கிட்டு பெருகுது, என்ன பண்ணுறது? மனுஷனுக்குலாம் விளம்பரம் பண்ணால் அது படிச்சுக்கிறான். ஆமாம், படிச்சுட்டு அந்த வேலையை அதை ஒன்றும் கட்டுக்கிறது இல்லை. ஆனாலும் பெருகிட்டு தான் இருக்குது. நாய் எதை படிக்க போகுது? ஆமாம், அதுக்கு என்ன பண்ணி பார்க்குறது? அதான் இப்போ தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னையில் நாய்கள் சரணாலயம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. பரவாயில்ல, மாநகராட்சியில். ரொம்ப சந்தோஷமான விஷயம். தெருநாய்கள்லாம் கொண்டு வந்து யார் எங்கே இருந்தாலும் கொண்டாந்து விட்டுலாமா. அதை என்ன பண்ணுவாங்க? குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ஊருக்கு போ, நாய்க்கு ஊசி போட்டு பாதுகாப்பாக ரொம்ப நடமாட முடியா, வயசாகிடுச்சா அங்கேயே பராமரிக்கிறது. இல்லை எங்கே தெருநாய் இறந்துருச்சா அதை அங்கே புதைக்கிறதுக்கு அங்கேயே கொண்டு போகலாம். இவ்வளோ ஏற்பாடுகளோட டாக்டர்ஸு பணியாளர்கள்லாம் போட்டு ஒரு அருமையான சேவையோடு இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இது நாய்க்கு மட்டும் பயன் இல்லை, மக்களுக்கும் பயன்படுற ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. நல்லது. எப்படியோ நாய் மனுஷன் கூட காட்டுலேருந்து ஊருக்கு வந்த மாதிரி அங்கேயே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது பாட்டுக்கு அங்கே இருந்தால் நல்லா கூட விலங்கு அதோட குணத்தில் இருந்திருக்கும். இப்போ பாருங்க, ஒரு மாநிலத்தில் புலிகள் சரணாலயத்தில் கொண்டு போய் நாயை விட்டுருக்கான். அங்கேன்னு சொல்லிட்டான், நாயெல்லாம் விடக்கூடாது, இது இருக்க மானையும் கடிச்சு வச்சிடும், எல்லாத்தையும் கடிச்சு வச்சிடும், அதெல்லாம் போகக்கூடாது. மனுஷனோட சேர்ந்துச்சு என்னைக்கு வந்துச்சோ அது மனுஷன் கட்டுறது மாதிரி அது கெட்டாலும் சரி, அது இங்கே இருக்கட்டும். காட்டில் அதாவது நல்லா இருக்கு. ஆமாம், அங்கே எதுவும் போயிடக்கூடாது. இது இங்கே போச்சுன்னு இனிமேல் பிரச்சனை ஆகிடும். ஆமாம், நீ ஏதாவது வேட்டைக்கு போனால் கூட்டிகிட்டு போ, கூட்டி போயிட்டு வெளியில் அப்படியே கொண்டு வந்துரு. நீ போய் எதுவும் பண்ணிடாத, காடாக இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. இப்போ மனுஷனோட வந்தது மனுஷனோட இருக்கட்டும்.